நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து 2 மாதங்களாக நீங்க என்ன காரணமும் சொல்லி தப்பிக்க முடியாது, பொங்கலூர் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய முயற்சி எடுத்து நேற்றைக்கு காலை எங்கள் தலைமை கழகத்தின் சார்பிலே தலைமை செயற்குழு இன்னைக்கு காலையில மாநில கலந்துரையாடல் எங்கள் கழக தலைவருடைய தலைமையில். அதை நான் ஃபோன் பண்ணி ரொம்ப தயங்கிட்டே சொன்னேன், ஐயா கொஞ்சம் ஏதாவது நம்ம மாற்ற முடியுமா, ஒரு வாரம் மட்டும் மாற்றுங்க, அடுத்த சனி ஞாயிறுல நான் அவசியம் வந்துடுறேன்னு சொன்னேன். அதுக்கடுத்து அவர் இல்லை வேற ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணியாச்சுனாரு. அப்புறம் நான் பார்த்தேன், எனக்கு நிகழ்ச்சி முடிய 3 மணி ஆகுங்க, அதுக்கு அடுத்து 5:30 மணிக்கு தான் கோயம்புத்தூர் ஃப்ளைட் இருக்குது, பரவாயில்லையான்னு கேட்டேன். யோசிச்சுட்டு சொல்கிறேன், இல்லை எங்கள் பொறுப்பாளர்கள்ட்ட பேசிட்டு சொல்கிறேன், எதுவும் அவர் சொல்லலை. சரிங்க அதிலே வந்துடுங்க, நிகழ்ச்சி நடந்தே ஆகும் என்று மிக முனைப்போடு ஒரு 18 வயது இளைஞனை போல 81 வயது நம்முடைய பெருமைக்குரிய ஐயா பொங்கலூர் நாட்டராயன் அவர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிறார். நான் வந்த உடனே பார்த்துட்டு, அம்மா நான் தான்மா நாட்டராயன்னு சொன்னார். உங்கள் வாட்ஸ்அப் டிபிலேயே நான் பார்த்துட்டேன் அப்படின்னேன். அதுக்கு உடனே அவர் என்ன டக்குன்னு கேட்குறாரு, சின்ன பொண்ணுன்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளோ சின்னதாக இருப்பீங்கன்னு நினைக்கல அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், உங்களை வயது முதிர்ந்தவர்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் இவ்வளோ ஆக்டிவாக வேலை பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொன்னேன். அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை, இந்த மேடையை பார்க்கிற போது நான் எப்போதுமே மேடைக்காக ஒரு கருத்தை சொல்லி பழக்கமே கிடையாது, உளப்பூர்வமாக சொல்லுகிறேன். உண்மையாகவே உடம்பு போட்டு ஓரளவுக்கு தானே அதுவும் பேலன்ஸ் பண்ணும், தயவு செஞ்சு போகாத நில்லுன்ற மாதிரி தொண்டையும் உடம்பு படுத்தி எடுத்துருச்சு. அதே சோர்வோடு தான் வந்தேன். என்னுடைய திருப்பூர் எங்களுடைய திராவிடர் கழக மாவட்ட தலைவர் ஐயா ஆறுசாமி அவர்களும் சகோதரர்களும் கூட்டிட்டு வரப்பையே சொல்லிட்டே வந்தேன், ஐயா ரொம்ப தொண்டை சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்தேன். ஆனால் இந்த இடத்திற்கு வந்தவுடன் உண்மையாகவே அந்த வழி எல்லாமே மறந்து போயிடுச்சு, பறந்துருச்சு. அடுத்த ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 40 நிமிடங்கள் நீங்க எல்லாரும் சிக்கனதாக நினைச்சுக்கோங்க. 9 மணிக்கு நிகழ்ச்சி முடிக்கணும், நாங்க அதிகபட்சம் 9:10க்குள்ள முடிச்சிடலாம். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும், திரளாக வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்களுக்கும், பொங்கலூர் பகுதி வாழ் பொதுமக்களுக்கும், கடமையாற்றக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தின் சார்பிலே அன்பு வணக்கம். அருமை தோழர்களே, எதுக்கு அப்படி தொண்டை வலிலாம் பறந்துருச்சுன்னு கேட்டா, மேடைக்கு வந்த உடனே பார்த்தேன், நமக்கு எதிரில் இளைஞர்கள் உட்கார்ந்துருக்கீங்க. பேசக்கூடிய நான் ஒரு இளைஞர். அடுத்த தலைமுறைக்கு கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரும் பணி நமக்கு தான் இருக்கு. ஆனால் நம்மளெல்லாம் வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா உட்கார மாட்டோன்னு 60 வயதை கடந்த எல்லோரும் மேடையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த சமூகத்திற்கு அவர்களுடைய உழைப்பு எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம நன்றியோடு நினைச்சு பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, ஐயா பேசிட்டு இருக்காங்க, ஈஸ்வரன் ஐயா பேசுறப்பன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஐயா ஒருத்தர் வந்தாரு, 2 விதமான காவி வேட்டிகள் தமிழ்நாட்டில் இருக்கு, 2 விதமா இருக்கு. இந்த 2 விதமான காவி வேட்டிகளுமே மேடையில சம்பவம் நடந்துச்சு. ஒருத்தர் அவர் அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காரு, நான் பேசுறப்பையும் அவர் தாராளமா வரலாம், அவர் அடுத்து வந்தாருன்னா மைக்கை கொடுத்து அவர் தான் நான் பேச சொல்ல போறேன். வந்துட்டு என்ன பண்ணாருன்னா சைட்ல நின்றுட்டு ஜாதியை பத்தி பேசாத அப்படின்னாரு. 2 விஷயம். ஒண்ணு, ஜாதி சங்க மாநாடுகளில், ஜாதி கட்சிகள் நடத்தக்கூடிய மாநாடுகளில், கூட்டங்கள்ல போய் இவங்கனால ஜாதியை பத்தி பேசாதன்னு ஒருபோதும் சொல்ல முடியாது. ஜாதி வேண்டாம், ஜாதி ஒழியணும்னு சொல்ற மேடையில இவங்க வந்து ஜாதியை பத்தி பேசாதன்னு சொல்லுவாங்க. இது 2க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, அந்த ஜாதிய சிந்தனையால் ஊறி போய் அவரை உருவத்தை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பா வருமான வரி கட்டுற அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய நபராக இருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம சகோதரர் அவரு, நம்மள மாதிரி ஏழை எளிய விளிம்பு நிலை பிள்ளையாக இருக்கக்கூடியவர் அவரு. ஏதோ ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சார்ந்த தோழராக தான் அவர் இருக்கக்கூடும். ஆனாலும் பணம் பெருசு இல்ல, அவருடைய வாய்ப்புகள் பெருசு இல்ல, ஒண்ணுத்துக்கு உதவாத ஜாதி தான் முக்கியன்ற சிந்தனை இருக்கு இல்லையா? அந்த சிந்தனை வருகிற போது நான் அவருக்கென்று அவரை குற்ற உணர்வாக்க சொல்லல, குற்ற உணர்வு ஆகணும்னு சொல்றேனே வச்சுப்போம். தூரத்துல நிக்கக்கூடிய யாரோ ஒரு இளைஞர் இந்த மனநிலையில இருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணுதான் யோசிக்கணும், ஜாதியை பத்தி பேசாதன்னு தைரியமா நீங்க சொல்றீங்கல்ல, கடமையாற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரி தான் முதல்ல வந்து அவரை போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருக்கணும். ஆனா நம்ம தோழர்கள் முன்னாடி போயிட்டாங்க. இதே வேறு ஒரு இடத்துல இந்த மாதிரி இப்படி சிக்கல் நடந்ததுன்னா
ஒருவேளை அவர் பிரச்சனை அதிகமா பண்ணி காவல் நிலையத்துக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தால், அருமை சகோதரரே நல்லா கேட்டுக்கங்க, உங்களை பெயில்ல எடுக்கிறதுக்கு கூட உங்க ஜாதிக்காரங்க ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு வரவே மாட்டாங்க. உங்களை தூண்டி விடுவதற்கு தான் அவங்க இருப்பாங்களே தவிர, நீங்க எங்க ஸ்டேஷன் வரையும் போறீங்க, பிள்ளைக்கோ பையனுக்கோ கல்யாணம் வச்சுட்டு 1 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாம கேட்டு பாருங்களேன், போய் கடனை கொடுத்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்களா? ஜாதிய மனநிலையில் இருப்பவர்கள் நம்மை உங்களை அவர்களுடைய கருவியாக மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். இது ஒரு காவி வேட்டி. இன்னொரு காவி வேட்டி எல்லாம் அது ஒரு மாதிரி சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காவி, நெத்தி எல்லாம் குங்குமம், அண்ணனுக்கு நெத்தியில கேப்பே இல்லை, எல்லாமே வச்சிருக்காரு. அவர் மேடைக்கு வந்த உடனே உண்மையா எனக்கு கொஞ்சம் ஜர்க்காச்சு. ஏன்னா நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி உருவத்தில் இருக்கக்கூடியவர்களால் மேடையிலேயே பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். அதனால என்னன்னு தெரியலையே, அவர் பாட்டு சாதாரணமா வராருன்னா எனக்கு ரொம்ப என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னு கேட்டா, மதிவதனின்ற பெயர் மேபி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர்னு பொறுப்பு வரை தெரிஞ்சிருக்காரு. இவர் யார் இவரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் என்னுடைய கையில் சால்வை எனக்கு போத்துறாரு. இது ஒரு வகையான காவி வேட்டி. இந்த ரெண்டுல எந்த கரை நமக்கு வேணும்னு கேட்டா, இவர்களை போன்ற நெத்தியில் மட்டும் ஆன்மீகத்தை வைத்துக்கொண்டு மனதில் மனிதத்தை வைத்திருக்கக்கூடிய தோழர்கள் தான் நமக்கு தேவை. நெத்தியில் இருக்க வேண்டிய பொட்டையும் ஆன்மீகத்தையும் காவியையும் மனதில் ஏற்றினால் பக்கத்துல கேட்டுட்டு போனா அன்னை மாதிரி மாறிடுவோம். இப்ப நம்ம யாராக இருக்கணும் அப்படின்றத நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதை முடிவு செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நிறைய இடங்களுக்கு நான் நிகழ்ச்சிகளுக்கு போறப்ப பார்ப்பேன், தமுஏகாசாவினுடைய நிகழ்ச்சி என்பது தனித்துவமான நிகழ்ச்சிகளை எப்போதும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் தனித்துவமானது. என்ன தனித்துவமானதுன்னு கேட்டா, கவிதை நூல் வெளியீட்டு விழா அப்படின்ட்டு எனக்கு புத்தகம் அவங்கள அனுப்பல. புத்தகத்தை பத்தி பேசதான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்களான்னு நான் எங்க மாவட்ட தலைவர்கிட்ட வரப்ப கேட்டுட்டு வரேன். ஐயா, புத்தகமே எனக்கு அனுப்பல, இப்ப நான் என்ன பண்றது, எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்டேஜ்ல டைம் கொடுத்தாங்கன்னா நான் புக்கை படிச்சிருவேன், பேசிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகுதான் பார்த்தா தெரியுது, நானும் திருப்பி திருப்பி பார்க்குறேன், புத்தகம் எழுதினவங்களுடைய ஏற்புரைன்னு பேர் இல்லையே அப்படின்னு புத்தகத்தை வாங்கி பார்த்தாதான் தெரியுது, ஒரே ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரே ஒரு கவிஞரை வைத்து ஒரு நூலை எழுதி வெளியிடுவதை விட இந்த சமூகத்தின் மீது சிந்தனை கொண்ட அத்துணை தோழர்களையும் வைத்து ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மிக சிறப்பான ஒன்று. இந்த நூல் மிக சிறப்பான ஒன்று. வந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒரு புத்தகம் வாங்கிட்டு போகாதீங்க, 2 புத்தகமா வாங்கிட்டு போங்க. ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று உங்கள் சார்ந்தவர்களுக்கு கொடுத்து படிக்க சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான கவிதை நூலை தமுஏகாசா வெளியிட்டிருக்கிறது. அருமை தோழர்களே, சரி, இந்த நூல் வெளியீட்டுனால நமக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நூல்கள் விற்பனையானால்தான் நூலின் ஆதிக்கம் குறையும். அதுல எந்த நூலுடைய ஆதிக்கம் குறையணும்னு இந்த நூலை நம்ம தூக்கி பிடிக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு என்ன பயம்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிற வெயிட்டுக்கு இன்னும் கொஞ்சம் காத்தடிச்சுன்னா நான் ரோட்ல பறந்து போய் தான் பேசிக்கிட்டு இருக்கணும் தனியா. நீங்க பிடிச்சிக்கிறீங்களாக்கா? சரி, அண்ணனுங்க ஒருத்தர் கூட நாங்க பிடிச்சிக்கிறோம்னு சொல்லல. வீக்கர் செக்ஸ்னு யாரும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பெண்கள் தான், நீங்க பேசுங்க, நாங்க உங்களை பிடிச்சிக்கிறோம் அப்படின்றாங்க. அருமை தோழர்களே, ஒரு 5 செய்திகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். முதல் செய்தி, தொடர்ந்து தமுஏகாசா வட்டார கிளை சார்பாக, மாவட்டங்கள் சார்பாக மாநில மாநாடுகள் என்று வரிசையாக நடத்தி இந்த மண்ணில் எதை சாதிக்க நினைக்கிறார்கள்? இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? ஆவுன்னா ஒரு பைய தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு புத்தகம் 2 வச்சுக்கிட்டு போன இடத்துலலாம் துண்டறிக்கையை கொடுத்துட்டு புக்கை கொடுத்துட்டு உங்களுக்குலாம் என்னதான் வேணும் அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்டாலோ, அல்லது நீங்க எங்காவது இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் தோழரை போய் பார்த்து உங்களுக்கு என்னதாங்க வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய முதல் பதில் என்னவாக இருக்கும்னா, எல்லா மனிதர்களையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூழலில் இந்த சமூகத்தில் வரணும். அந்த சமமாக சமத்துவமாக நடத்துறது அப்படின்றது என்ன அடிப்படையில் இருக்கணும்னு கேட்டா, ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ மிக முக்கியமாக பாலின ரீதியாகவோ யார் ஒருவரும் யாரையும் அடிமைப்படுத்தாத சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும் என்ற பணியில்
தங்களை இவர்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தத்துவத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்திற்கு பெயர்தான் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கம். தலைவர் தந்தை பெரியார் 95 வயது வரை அதற்காக தான் போராடினார். அதன் விளைவுதான் போர் போர் போர்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கப்போ ஐயா நாட்ராயன் அவர்கள் அதை மிக அழகாக மறைமுகமாக ஒரு உட்பொருளோடு சொன்னாரு. நீ என்னனாலும் பண்ணு, அதுக்கு ஒரு மதச்சாயம் பூசாதன்ற புத்தி, அறிவு, தெளிவு இந்தியாவில் இருந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற மாநிலங்களில் மற்ற இளைஞர்கள் எல்லாம் அவனை கொள்ளு, இவனை கொள்ளு, இவன் தான் காரணம், இதுதான் காரணம். நேற்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய கொடியை போட்டு மிதிச்சிருக்காங்க. என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்போ ஒரு தொப்பி ஒரு குல்லாவை பார்த்தாலே உனக்கு வெறி வரணும்னு ஊட்டப்படக்கூடிய மதவாதிகளுக்கு மத்தியில் மதமற்ற மனிதர்களை உருவாக்குவதற்காக கவிதைக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். கவிதை போட்டிக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். மனிதம், மதம், மனிதம். இதுதான் தலைப்பு. மனிதன், மதம், மனிதம். இது மூணுமே நான் வாசிச்சு பார்க்கிறப்போ இளைஞர்கள் எழுதியிருக்கீங்க. மனிதனாக இருக்கணும்னா மதம் இருக்கக்கூடாது, அது சரி. மூணாவது அது என்ன மனிதம் அப்படின்னு கேட்டா, நீ மனுஷனா இருக்கணும் அப்படின்னா மனித தன்மையோடு இருந்தாதான் நீ மனுஷன். இப்ப மதிவதனை இருக்கேன்னு சொன்னா எனக்கு கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, வாய் பேசுறேன், கால் இருக்கு, நடக்கிறேன், யோசிக்கிறேன் அப்படின்றதுனாலே நான் மனிதராயிட முடியுமா? இல்ல. எப்ப முழு மனிதராக முடியும்னா, ஒரு விலங்கு கிட்ட போயிட்டு இந்த செய்திகள் எல்லாம் என்னால பேச முடியாது. ஒரு பறவை கிட்ட போயிட்டு இந்த செய்தியெல்லாம் என்னால பேசி புரிய வைக்க முடியாது. அப்ப மனிதனாக நாம் இருப்பதற்கு காரணம் நமது 6வது அறிவுதானே தவிர, பகுத்தறிவு தானே தவிர, நாம் உருவத்தில் மனிதர்களாக இருப்பது ஒரு விஷயமே கிடையாது. அப்ப உருவத்தில் மட்டும் மனிதராக இல்லாமல் எப்படி உண்மையான மனிதராக மாறுவது அப்படின்றதுக்கு தான் 5 செய்தியை சொல்றேன்னு சொன்னேன். முதல் செய்தி, மொசாம்பிக் அப்படின்ற ஒரு பகுதி. வணக்கம். மொசாம்பிக் அப்படின்ற ஒரு பகுதி. தயவு செய்து இளைஞர்கள் இந்த செய்தியை நல்லா கேட்டுக்கங்க. ஏன்னா பெரும்பாலானவர்கள் அந்த நூலை, அந்த புத்தகத்தை வாசித்திருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பில்கேட்ஸ். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சும்மாவே நம்ம ஆட்களுக்கு தெரிஞ்ச ஒரே பணக்கார அவர் தான். பெரிய பில்கேட்ஸா நீ, பில்கேட்ஸ் மாதிரி ஆயிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால அவரோட பேர் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய இணையர், அவருடைய மனைவி மெர்லிண்டா கேட்ஸ், அவங்க எழுதின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் நமக்கு மாற்று கருத்துகள் நிறைய இருக்கு. பல இடங்களில் சிக்கல் இருக்கு, முதலாளித்துவ போக்கு இருக்கு, பொருளாதாரம் குறித்த சரியான சிந்தனை இல்லையோ அப்படின்ற விமர்சனங்கள்லாம் இருக்கு. ஆனால் அதை தாண்டி அந்த புத்தகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அதை உங்ககிட்ட நான் விளக்கணும்னு நினைக்கிறேன். மொசாம்பிக் அப்படின்ற ஒரு பகுதி. அவங்க எப்ப நடந்ததை சொல்றாங்கன்னா, காலரா மிக வேகமாக பரவிய காலகட்டம், அதாவது 1980களுக்கெல்லாம் முன்னாடி. அந்த காலகட்டத்தில் ஹான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் இருந்திருக்காரு. அந்த மருத்துவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய வேலை மருத்துவம் பார்க்கறது. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, ஐயோ மக்கள் எல்லாரும் மருத்துவமனைக்கு வர முடிஞ்சவங்க வந்துடுறாங்க, வர முடியாம இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது, நம்மளே அவங்க ஊர் ஊரா கிராம கிராமமா போய் மருத்துவம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கா போய் மருத்துவம் பார்க்கறது தான் ஒரு வேலை. அப்ப ஒரு கிராமத்துக்கு போறாங்க. மண் குடிசைகளால் ஆன வீடுகள் இருக்கு. 50 வீடு இருக்குன்னா 50 வீடுமே ஏழைகள் வீடு, எளிமையானவர்கள் வீடு, விவசாய குடும்பம். போய் இறங்கின உடனே அந்த ஊருக்கு ஜீப்பு காரெல்லாம் புதுசு. இவன் ஜீப்பை விட்டு இறங்கின உடனே அங்கிருந்த மக்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து, நெட்டை மருத்துவர் வந்திருக்காரு, நெட்டை மருத்துவர் வந்திருக்காங்கன்னு சத்தம் போடுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இந்த மக்களை அவர் பார்த்ததே கிடையாது. அப்ப டிவி கிடையாது, போன் கிடையாது, இன்ஸ்டால உடனே நல்ல டாக்டர் ரீல்ஸ் போட்டிருக்க முடியாது. இப்ப யார் இவர், இவங்களுக்குலாம் எப்படி நம்மளை தெரியுதுன்னு இவர் ஆச்சரியப்பட்டு, என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த மக்கள் சொல்றாங்க, ஆம், நாங்கள் உங்களை பெரிதும் மதிக்கிறோம், எங்களுடைய மிகப்பெரிய மரியாதைக்குரியவர் நீங்கள் அப்படின்றாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன் அப்படி சொல்றீங்க, உங்களை எனக்கு தெரியாதேன்றாரு. அதுக்கு அந்த மக்கள் சொல்றாங்க, எங்கள் ஊரிலிருந்து பிரசவம் பார்ப்பதற்கு ஒரு பொண்ணு உங்க மருத்துவமனைக்கு வந்தாங்க, நீங்க தான் அவங்களுக்கு பிரசவம் பார்த்தீங்க,
நல்லா கேட்டுக்கோங்க. உடனே இவர் சொல்றாரு, அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி. நான் பிரசவம் பார்த்த அந்த பெண் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் அவங்களையும் அவங்க குழந்தையும் பார்க்கறேன்றாரு. அதுக்கு உடனே அந்த ஊருக்காரவங்க, மன்னிச்சிருங்க, நீங்க அவங்கள பார்க்க முடியாதுன்றாங்க. ஏன் அவங்க இப்ப இந்த ஊர்ல இல்லையான்னு கேட்டா, இல்ல அவங்க இறந்துட்டாங்க. ஐயோ, அவங்க இறப்புக்கு நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், மன்னிக்கணும்ன்றாரு. எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்டப்ப, நீங்க பிரசவம் பார்த்தப்பதான் அவங்க இறந்தாங்க அப்படின்றாங்க. அப்ப இவருக்கு உடனே ஆச்சரியமாயி, உங்கள் ஊரில் இருந்த ஒரு பெண் எங்கிட்ட பிரசவத்துக்கு வந்தப்ப இறந்துருக்காங்க, நீங்க என்னை எதுக்கு மதிக்கிறீங்க, என்னை ஏன் கொண்டாடுறீங்க, எனக்கு புரியலன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அந்த பிளாஷ்பேக் அப்படியே சொல்றாங்க என்ன நடந்துச்சுன்னு. இந்த ஊரிலிருந்து மருத்துவமனை செல்வதற்கு வாகனங்கள் இருக்காது, எல்லாரும் சேர்ந்து பிரசவ வழியில ஒரு பொண்ணு துடிச்சா தூக்கிட்டு தான் போகணும். அப்படி அவங்க சகோதரர்களோடு அவங்க தூக்கிட்டு உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்க வர்றதுக்குள்ளேயே குழந்தையுடைய மிக சிக்கலான தருணத்துக்கு அந்த குழந்தை மாறிடுது. அப்ப டாக்டர் கிட்ட சொல்றாங்க, இந்த குழந்தைய வந்து நம்ம, அவங்க நர்ஸ் கிட்ட சொல்றாரு, இல்லையே காப்பாற்ற முடியாது போல அப்படின்றாரு. உயிரையாவது காப்பாற்றணும், பொண்ணு உயிரையாவது காப்பாற்றணும். இப்ப எப்படி காப்பாத்துறது? அன்னைக்கு மிகப்பெரிய மருத்துவ வசதிலாம் இல்லை. கை மட்டும் வெளியே வளர்ந்துருச்சுன்னா அந்த பாகங்கள், வெளியே வரக்கூடிய பாகத்தை துண்டித்து எப்படியாவது பொண்ணு உயிரை காப்பாத்திடலான்னு பாக்குறாங்க. அந்த அம்மாவை காப்பாற்ற முடியல, இறந்துடுறாங்க. இறந்த உடனே என்ன பண்றாரு இவருன்னு சொன்னா, இந்த பாடியை அவங்க கொடுத்து விடணும்ல, அந்த ஊருக்கு தான் ஜீப் வேணே எதுவும் இல்லையே, என்ன பண்றதுன்ன உடனே குழந்தையுடைய உடலையும் எடுத்து இந்த அம்மாவோட உடலையும் அந்த மருத்துவமனையில இருந்த வெள்ளை துணியில சுத்தி மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு வாகனத்துல வச்சு இவரை அனுப்பிச்சு விட்டுறாரு. மருந்துகள் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு, இங்க கொண்டு போய் உங்களை முதல்ல நீ ஊர் சேர்ப்பான்னு அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கு எதுக்குங்க என்னை கொண்டாடுறீங்கன்னு கேட்கிறாரு. நான் வந்து, ஆமா எனக்கு நினைவு வந்துருச்சு, அந்த லேடிக்கு உயிர் இல்லை, குழந்தையும் அவங்களையும் நான் தான் வெள்ளை துணியில சுத்தி கொடுத்து விட்டேன், இதுக்கு எதற்கு என்னை மதிக்கிறீர்கள், நான் பெரிதும் மதிக்கப்படுவர்னு சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஏழை விவசாயிகள், எங்களை யாருமே மாண்போடு மரியாதையோடு நடத்தியதே கிடையாது. வெள்ளை துணியில் எங்கள் பிணங்களை மறைத்து மூடி உங்களுடைய மருத்துவ, அதாவது மருந்துகள் வைத்திருக்கக்கூடிய வண்டியில் மருந்துகளை எடுத்து வைத்து விட்டு அந்த உயிர்களை, உடலை எங்கள் ஊருக்கு அனுப்பி வைத்த மாண்புக்குரியவர் நீங்கள், எங்களுடைய மாண்பை காப்பாற்றி இருக்கிறீர்கள். அதன் அர்த்தம் என்ன? உயிரோடு இருக்கின்ற போது மட்டும் ஒரு மனிதனுக்கு மாண்பில்லை, மறைந்த பிறகு மாண்பு இருக்கிறது. அது வெளிநாட்டுல இருக்கவங்க, மேற்கத்திய நாட்டுல இருக்கவங்களுக்கு புரியுது. சொந்த ஊருக்குள்ள செத்த பிறகு சுடுகாட்டுக்குள்ள மாண்போடு புதைப்பதற்கு ஜாதி தடையாக இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் இன்றும் வைத்திருக்கிறோம் என்றால் நாம் நாகரிகமானவர்களா, படித்தவர்களா, மாண்பிற்குரியவர்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் விட முக்கியமானது என்னன்னு கேட்டா, அவர் டக்குன்னு சொல்றாரு, அந்த கதை அதோட முடியல, அந்த சம்பவம் அடுத்துதான் முக்கியமானது. இதற்கு நீங்கள் எல்லோரும் என்னை பாராட்டுகிறீர்கள், நீங்கள் உண்மையில் பாராட்ட வேண்டியது என்னை அல்ல, இந்த விஷயத்தை இப்படி செய்யுங்கன்னு எனக்கு சொன்னது என்னோடு இருந்த அந்த சிஸ்டர் தான், உங்கள் பாராட்டு அவங்களுக்குரியது அப்படின்னு. அதை படித்து கொண்டே வருகிற போது நமக்கு தோன்ற வேண்டியது, பல நேரங்களில் பெண்களுக்கு வர வேண்டிய பாராட்டை கதவு பக்கத்தில் நின்று ஆண்களே வாங்கிவிட்டு கதவை சாத்தி விடுவார்கள். அது உள்ள வந்து பொண்ணுங்க கிட்ட சேரவே சேராது. அது ஆனால் அந்த மருத்துவர் ரொம்ப யதார்த்தமாக எனக்கு வேண்டிய பாராட்டு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு, இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். புத்தகங்கள்லாம் வெளியிட்டாங்க. தாமுகாசா உங்களுக்கே தெரிந்தோ தெரியாமலோ மிகப்பெரிய வேலையை சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் எப்ப உணர்ந்தேன்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் புத்தக திருவிழால பேச போறேன். அப்ப ஒரு புத்தகத்தை எடுத்து வித்தியாசமான புத்தகமா இருக்கணும்ன்றதுக்காக அந்த புத்தகத்தை நான் வாசிக்கிறேன். இதை எழுதினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படித்தவர் கிடையாது. பள்ளிக்கூடம்லாம் முழுசா அவர் முடிக்கல. பெரிய லெவல் எழுத்து எல்லாம் அப்படியே கவித்துவமா, கவிதை நயமா, பல கவிஞர்கள் வந்து மக்களுக்கு புரியலன்னா தான் கவிதைன்னு நம்பிட்டு இருந்தாங்க. யாருக்கும் புரியக்கூடாது, அப்பதான் நம்ம நல்ல கவிஞர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்படிலாம் கிடையாதுப்பா, எளிய மனிதர்களுக்கு புரிஞ்சாதான் அது எழுத்து அப்படின்னு மாற்றிய இயக்கமாக திராவிடர் இயக்கமும் கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் இருக்கிறது. அந்த வகையில் அந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, முடித்திருத்தம் செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர். அந்த அண்ணன் வந்து ஸ்கூல் போகல, எப்படிங்க அதெல்லாம் எழுதுனீங்கன்னு கேட்டா,
கவிதை புக்கும் அவர் எழுதல, சும்மா எழுதி வச்சிருப்பாருல்ல, அது எல்லாத்தையும் வாங்கி நம்ம தோழர் ஒரு அண்ணன் டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்ற பதிப்பகம், அவர் பேர் கௌதம். நான் எப்போதும் ஒரு செய்தியை சொன்னால் அந்த செய்திக்கு உரியவர்களை சொல்லிவிடுவேன். காரணம், பொங்கலூர்ல நான் பேசுறது அவங்களுக்கு தெரிய போறது கிடையாது. ஒருவேளை தெரிந்தால் அதுதான் அவருடைய உழைப்புக்கு நாம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரமாக இருக்கும் அப்படின்றாரு. உடனே இவர் சொல்றாரு, அதோட விட்டுறணும், என்ன ஒரு புத்தகத்தோட திரும்பலாம் எனக்கு எழுத சொல்லக்கூடாதுன்னு கொடுத்துட்டாரு. புத்தகத்தோட அந்த செய்திகள் எல்லாம் கவிதைகள் எல்லாம் கொடுத்துட்டாரு. கவிதை புத்தகத்தினுடைய தலைப்பு ஒரு சவரக்காரனின் கவிதை மயிர்கள், அதான் தலைப்பு. இந்த புத்தகத்தை அவர் படிக்காதவர், முடித்திருத்தம் செய்யக்கூடியவர் எப்படி எழுதியிருப்பாருன்னு கேட்டா அவர் சொல்லுகிறார், எனக்கு அங்க இருக்கக்கூடிய தாமயக்காசா தோழர்களோடு பழக்கம் இருக்கிறது. நான் அவங்க நிகழ்ச்சிக்கெல்லாம் போவேன், எல்லாரும் எழுதுறதை பார்த்து நம்மளும் எழுதுவோமே நானும் எழுதினேன், என் வாழ்க்கையில் நடந்ததை எழுதினேன். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய புத்தகத்தை பரவலாக பரப்பி அந்த புத்தகத்தை எல்லோரும் வாசிக்க ஆரம்பித்தால் விருதுக்கு உரிய புத்தகமாக அதை நாம் வைக்கக்கூடிய அளவிற்கு கருத்து செறிவும் இருந்த மிகுந்த புத்தகம் அது. அதுல ஃபுல் செய்தியை நான் சொல்லல, ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். ஏதோ ஒரு மண்ணில் மாண்புக்குரியவர்களாக இருப்பதற்கு இறப்பின் போது ஒரே ஒரு வெள்ளை துணி போதுமானதா இருந்திருக்கு. பணம் தேவைப்படல, காசு தேவைப்படல, மாழ மரியாதை தேவைப்படல, ஊர்வலம் தேவைப்படல, பேண்டு வாத்தியத்தோட அடக்கம் தேவைப்படல, ஒரே ஒரு வெள்ளை துணி அந்த மக்களுக்கு மாண்பா இருந்திருக்கு. அதே இடத்துல இவர் எழுதுகிறார், முடித்திருத்தம் செய்யக்கூடியவர்களை நாவீதர்கள்னு சொல்லி, அவங்க ஜாதி பேரை சொல்லி, அம்பட்டன்னு சொல்லி, என்னென்னமோ சொல்லி நடத்தக்கூடிய சமூகமாக இருந்தது. இன்றும் பல பேர் மனிதராக மாறாதவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவர் எழுதுறாரு, அவர் குழந்தையா இருப்பாராம், அவங்க அப்பா முடித்திருத்தம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சலூன்ல இருந்து வருவாராம். இந்த குழந்தை அப்படி தொட்டில கிடப்பாராம். அவர் பேரு கலைவாணன், அந்த எழுத்தாளர் பேரு. எங்க அப்பா வந்து என்ன கொஞ்சுவாரு. அப்ப தொட்டில நீக்கி என்ன கொஞ்சிறப்ப அவருடைய முகத்துல இருந்த முடியெல்லாம் என் முடியில படும். அப்பதான் அவர் அதை பார்த்துட்டு அவர் அந்த கவிதை எழுதுறாரு. அந்த குழந்தையில அந்த ஞாபகத்துக்கு எழுதுகிறார். கவிதையை சரியாக நான் வரிசையாலாம் சொல்லல, நடந்ததை சொல்லுகிறேன். என் தந்தை வருவார் சலூனில் இருந்து, தொட்டிலில் கிடந்த என்னை கொஞ்சுவார். கொஞ்சுகிற போது என் முகத்தெல்லாம் மயிராக இருக்கும். அவர் எழுதுனது, எந்த ஆண்டல் ஜாதிக்காரனின் மயிரோ மீசை முடியோ அப்படின்னு அதை முடிப்பார். இதை திரும்ப நான் சொல்றேன், எங்க அப்பா வருவாரு, தொட்டில நான் கிடப்பேன், என்னை கொஞ்சுவாரு, என் முகமெல்லாம் மயிராக இருக்கும், எந்த ஆண்டல் ஜாதிக்காரனின் மீசை மயிரோ அப்படின்னு முடிப்பார். நல்லா யோசிச்சுக்கோங்க, மனிதர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஜாதி தேவைப்படுகிறது. இது மூணாவது சி. அது எதுக்கு தேவைப்படுதுன்னு கொஞ்சம் அறிவியல் ரீதியா நம்ம யோசிச்சோம்னா, ஐயோ அறிவியல் ரீதியா யோசிச்சா ஏதோ இருக்கானா, ஒன்றும் இல்லை, அதான் சொல்ல வந்தேன். நீங்க வேற இந்த பிள்ளை ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. அறிவியல் ரீதியாவும் இல்லை, அறிவு ரீதியாவும் கிடையாது, எது ரீதியா பார்த்தாலும் அதுக்கு தேவையில்லை. ஆனா யாருக்கு இந்த சமூகத்தில் ஜாதி ஜாதி என்ற அந்த பிம்பம் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும்னா, தனிப்பட்ட முறையில் பெயர் எடுக்க முடியாதவர்களுக்கு ஓசையில் கிடைத்த அந்த ஜாதிய பெயர் எப்போதும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப நீங்க என்னை அறிமுகப்படுத்துகிற போது வழக்கறிஞர் மதிவதனின்னு சொல்லலாம், திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பை சொல்லலாம், அவங்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்னு சொல்லலாம், படிச்சு வாங்கின பட்டம், உழைத்து வாங்கிய பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறப்ப இது எதுவும் மற்ற ஒருவருக்கு ஜாதி என்ற ஒட்டு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு வேலை தேவையில்ல, உழைப்பு தேவையில்ல, சும்மா என் வீட்டுல பிறந்துட்டாலே போதும்ல, அதுக்கும் நீ உழைக்கல, யாரோ ஒரு அப்பா அம்மாவுடைய உழைப்பு நீ பிறந்துட்ட, பிறந்த பிறகு அது சொகுசா இருக்கிறதுனால வச்சுக்கலாம், ஜாலியா இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய மனிதர்களால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய நாசகரமான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அருமை தோழர்களே, நீங்க நினைச்சுக்கலாம், என்னுடைய இந்த ஜாதிய சிந்தனை யாரை பாதிக்க போகிறது? இந்த சிந்தனை கிடைக்காதானதான் RSSும் பிஜேபியும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அது கொஞ்சமா இருக்குன்னு தெரிஞ்சாலும் உங்களை தூக்கிட்டு போய் மண்டையை கழுவி ஒட்டுமொத்தமாக சங்கியாக மாற்றி விடுவார்கள். அப்படி சங்கியாக மாறாமல் தடுப்பதற்கு நம் பிள்ளைகளை ஜாதிய சிந்தனை அற்றவர்களாக வளர்த்தே தீர வேண்டிய கடமை ஒரு தோழர்களுக்கும் இருக்கிறது. இது மூணாவது. நாலாவது செய்தி, இது மட்டும்தான் ஜாதி ஜாதின்றீங்களே, இது மட்டும்தான் பிரச்சனையானா? இதற்கு நிகரான பிரச்சனை மதத்தால் மதவாதத்தால் வந்து கொண்டிருக்கிறது.
அது எந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்டெண்டுக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். நான் சொன்ன செய்தி கிடையாது. ஆன்மீக சொற்பொழிவாளர் ஐயா சுகிசிவம் அவர்கள் கடந்த 7ஆம் தேதி தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய 4 ஆண்டு சாதனைகளை விளக்கிய கூட்டத்தில் நானும் ஐயாவும் பேசுறோம். இன்னைக்கு எப்படி அண்ணன் அண்ணா உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? வெங்கடேஷ் அண்ணன் எனக்கு சால்வை போட்டது ஜர்கானன்ல நானு ஐயோ என்ன இவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தேன்ல. அதே மாதிரி நானும் ஐயா சுகிசிவம் அவர்களும் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிற போது எனக்கு என்னவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீதிபதிகள் நீதிமன்றத்துல இருக்காங்களோ சோசியல் மீடியால தான் இருக்காங்க. நீதிமன்றத்துல இருக்க நீதிபதிகள்கிட்ட கூட நமக்கு லேட்டா தீர்ப்பு கிடைக்கும். ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் மதிவதனி என்ன பண்ணாங்க தெரியுமா? தெரியாது. மதிவதனி யார் தெரியுமா? தெரியாது. ஆனா உட்கார்ந்து தீர்ப்பு எழுதிட்டு இருக்கக்கூடிய மோசமான இளைஞர்கள் சமூகம் இன்னைக்கு உருவாயிடுச்சு. யாரை பற்றியும் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எழுதுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி எழுதக்கூடிய செய்தியை ஒரு 100 பேர் உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க. 10 லைக் கிடைக்கணுமா, ஒரு 2 போய் பேசுவோம் அப்படின்னு மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு என்னன்னா, ஐயோ நாளைக்கே பாருங்க இவரோட இவங்க உட்கார்ந்து பேசுறாங்கன்னு பரப்பி விட்டுருவாங்களோன்னு முதல்ல தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன துணிச்சல் வந்ததுன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் திராவிடர் இயக்கம் குறிப்பாக தந்தை பெரியார் இந்த மண்ணில் என்ன புரட்சியை செய்திருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொது இடத்தில் பொது மேடையில் பொங்கலூர்ல மக்கள் எல்லோரும் பயணிக்கக்கூடிய இடத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லி கருப்பு சட்டையை போட்டிருக்கக்கூடிய மதிவதனையும் அண்ணன் வெங்கடேசனும் ஹிஜாபோடு சகோதரிகளும் ஒரே இடத்தில் அமர்ந்து அமைதியாக கூட்டம் நடத்த முடியும் என்ற புரட்சியை தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் விதைத்திருக்கிறார், செய்து காட்டியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் அது. இது என்ன அன்னைக்கு நடந்தது கிடையாது. எனக்கு முன்னாடி ஐயா ஈஸ்வரன் அவர்கள் ஆதீனத்தை பற்றி சொன்னார். அதுக்காக நான் சொல்றேன், எப்படிப்பட்ட ஆதீனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்காங்க தெரியுமா? மண்டைக்காடு கலவரம் மிகப்பெரிய கிறிஸ்தவ இந்துக்களினுடைய மத கலவரமாக அது மாறுறப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, சைவ ஆதீனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த அசைவ வாடை கூட அவங்களுக்கு பிடிக்காது, அந்த வாசம் அந்த மனம் கூட அவங்களுக்கு பிடிக்காது, அது இருக்கிற இடத்துல கூட இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய சமயத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர், அந்த ஆதீனம் தலையில் மீன் கூடையை சுமந்துட்டு போனார். எதுக்கு? 2 மதத்திற்குள்ளும் பிளவு வந்துடக்கூடாது, மோதலா மாறிடக்கூடாது, கலவரமா மாறிடக்கூடாதுன்னு சைவ ஆதீனங்கள் மீன் கூடையை சுமந்த வரலாறு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆதீனங்கள், இதுவரைக்கும் என்னோட செய்தி, அதுக்கு அடுத்த ஐயா சுகிசிவம் சொன்ன செய்தி தான், ஒரு வண்டியில போறாராம், வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, விபத்து நடத்தினது அவர் சொல்றாரு. அது அந்த உடல் மொழி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, தாடி வச்சிருந்தாங்க, தொப்பி வச்சிருந்தாங்க அப்படின்றது. அது தடவி தடவி வேற காட்டிக்கிறாரு. இது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு நிகழ்ச்சியில ஐயா சுகிசிவம் சொன்னாரு, நான் ஒரு 40 வருடம் குன்றக்குடி அடிகளாரோட இருந்திருக்கேன், எல்லா சைவ ஆதீனங்களோடும் நான் பழகியிருக்கேன், சங்கராச்சாரியார்கள் கூட நான் பழகியிருக்கேன், இதெல்லாம் தாண்டி நான் அடிப்படையில் வக்கீலுக்கு படிச்சிருக்கேன். நல்லா கேட்டுக்கங்க, அடுத்ததான் முக்கியமான செய்தி. கோர்ட்டுக்கு அவர் எடுத்து கொடுக்குறாரு, நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் நிற்காதுன்னு எடுத்து கொடுக்குறாரு. பண்ணை இறங்குனாங்கல்ல பெரிய வண்டி, இந்த வண்டியை நான் ஆக்சிடென்ட் பண்ணணும்னா இதை விட பெரிய வண்டியில போனாதான் முடியும். இந்த படத்துல இதுலலாம் பார்த்துருப்பீங்க, நாடகத்துலலாம் பெரிய லாரி வரதே தெரியாம முன்னாடி ஹீரோயின் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது எப்படிதானு தெரியல, பெரிய லாரி வந்துகிட்டே இருக்கும், இந்த அம்மா அதுல விபத்து ஆகாம காப்பாத்துவாரு ஹீரோ. அவ்வளவு நேரம் அந்த மாதிரி தெரியாம பின்னாடி வந்த லாரின்ற மாதிரி படம் எடுப்பாங்க. அப்படி பெரிய லாரி வந்துதான் ஒரு காரை இடிக்கணும், இதை விட பெரிய வாகனம் தான் இது இடிக்க முடியும். அவர் சொல்றாரு, எனக்கு தெரியலங்க, அவ்வளோ பெரிய இனோவாவை இந்த மாருதி சுசுக்கியை வச்சு எப்படி இடிச்சு தள்ளி இருப்பாங்கன்னு அவர் நினைச்சாருன்னு எனக்கு தெரியலங்கன்னு. அவர் கார் இருக்கு அவ்வளோ பெருசா, முன்னாடி கிராஸ் பண்ண கார் இத்தனோண்டு தான் இருக்கு. இதை நகைச்சுவையாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆனால் நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் நகைச்சுவையானவர்கள் கிடையாது, நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் சாதுவானவர்கள் கிடையாது, நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. நான் இவர்கள் 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 என்று சொல்லுவதற்கு யாரை சொல்லுகிறேன்னு 2 குறிப்பு சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாருமே அறிவார்ந்தவர்கள், அறிவார்ந்த அரங்கம் இது, புரிஞ்சுக்குவீங்க. ஆதீனம் வந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து செய்தி அனுப்பியவர் நம்முடைய இந்தியாவின் மரியாதைக்குரிய மாண்பிற்குரிய பிரதமர் மோடி அவர்கள். அந்த நிகழ்ச்சியில வாழ்த்துரை வழங்கியவர்
மாண்புமிகு மாண்பமை பொருந்திய தமிழ்நாட்டின் வரிப்பணத்தில் உட்கார்ந்து 3 வேளையும் அருமையாக சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி அவர்கள். இந்த ரெண்டையும் வச்சுட்டு நான் யாருன்னு சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்க. இந்த போக்கு சரியானதா? என்னவா இருக்கணும் நம்ம வேலை? இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை வருதா? அவங்க நம்ம தம்பி, நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணன், நம்ம மாமா மச்சன், அவங்க கூட எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க என்று கேட்பதுதான் ஒரு சமயத்தினுடைய வேலையாக இருக்கணும், என்று கேட்பதுதான் ஒரு மதத்தினுடைய வேலையா இருக்கணும், என்று கேட்பதுதான் ஆதினங்களுடைய வேலையாக இருக்கணும். அப்படி கேட்கறது தான் நம்மை போன்ற தோழர்களுடைய வேலையா இருக்கணும். அதுதான் தலைவர்களுடைய வேலையா இருக்கணும். அதுதான் கட்சிகளுடைய வேலையா இருக்கணும். அதுதான் பிரதமர் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய வார்டு கவுன்சிலர் வரைக்கும் வேலையா இருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு என்னடா நடக்கும், தொப்பி தாடி ஹிஜாபு எனத்தையாவது கதை பேசிட்டு இருக்கலாம், துண்டை போட்டுட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தா அதனால் இழப்பு ஏற்பட போவது சமூகத்துக்கு தான். என்ன சமூகத்துக்கு இழப்பு? இளைஞர்கள் நின்றுட்டு இருக்காங்கல்ல, இவ்வளவு நம்ம பேசுறோம்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருவருக்கோ இல்ல எல்லாருக்கும் ஒரு செய்தியோ அதிருப்திகள் இருக்கா? நிச்சயமா இருக்கும். நான் அதை எப்போது வெளிப்படையா சொல்லுவேன். 100%, 100க்கு 100 மார்க் அப்படின்னு யாருக்கும் போட முடியாது. நம்ம அப்பா அம்மாவுக்கே நம்ம 100 மார்க் கொடுக்க மாட்டோங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை முன்னாடி தெரியும், நல்லதெல்லாம் பின்னாடி போயிடும், பிரச்சனை முன்னாடி தெரியும். அதிருப்தி இருக்கா? இருக்கும். பிரச்சனை இருக்கா? இருக்கும். விமர்சனம் இருக்குமா? இருக்கும். மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள், இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் மதவாதிகளாக இருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் எங்களுக்கு விமர்சனமே இருந்தாலும் அவர்களோடு நிற்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மை போன்ற தோழர்களாக இருக்கிறார்கள். எதுக்கு? ஒண்ணும் இல்ல, இளைஞர்கள் நிக்கிறாங்க டைஃபிட் டி-ஷர்ட்டை போட்டுட்டு. இவங்களுக்கெல்லாம் நீங்க நினைச்சுக்காதீங்க சண்டே சும்மா டைம் பாஸ்க்கு வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னு. போராட்ட குணம் மிகுந்த தோழர்களாக இவங்க நின்றுகிட்டு இருக்காங்க. நம்ம இளைஞர்கள் எங்க கூட்டிட்டு வரோம்? நான் வந்த உடனே ஒரு அக்கா அவங்க பொண்ணோட வந்திருக்காங்க, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. நீங்க பேசுறீங்கன்னு தான் தோழர் வந்தோன்றாங்க. அந்த அக்கா எனக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது. அந்த பொண்ணு எனக்கு தெரியுமா? தெரியாது. இங்க வரக்கூடிய எல்லாரும் உங்களை பார்க்க வந்தோம், உங்களை கேட்க வந்தோன்றாங்கல்ல, அவங்களுக்கு எனக்கு என்ன உறவு? எந்த உறவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உங்க வீட்டுல இதே வயசுல ஒரு பொண்ணு பேசுச்சுனா உங்களை கேள்வி கேட்டா உனக்கு என்ன தெரியும் சும்மா இருன்றவங்க மதிவதனி பேசுகிற போது கேட்கிறீங்கன்னு சொன்னா உங்கள் மகளாக நினைத்துதான் என்னை ரசிக்கிறீர்கள் அப்படின்னு நான் எடுத்துக்க முடியும். இது நான் உடனே சொன்ன உடனே நாட்ராயன் ஐயாவை புகழ்ந்த உடனே அவரோட காஸ்ட் என்ன, அவர் ஜாதி என்னன்னு கூகுள்ல போய் தேடனா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். அடிப்படையில நமக்கு எங்கேயோ உடம்புல ஒரு கோளாறு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இளைஞர்களை யாராக நாம் தயார்படுத்துகிறோம்? வாங்க நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்கல்ல, அப்படி கூப்பிடுகிற போது 2 அர்த்தம் இருக்கு. நம் பிள்ளைகளை, நம் இளைஞர்களை இந்த திராவிடர் இயக்கமும் கம்யூனிஸ்டுகளும் என்ன சொல்லி கூப்பிடுறோம்னா, சமத்துவத்தை கத்துக்க, ஜாதி ஒழிப்பை பேசுவோம், மதவாதியா இருக்காத, எந்த கட்சியிலனாலும் இரு, பிஜேபிக்கு போயிடாத அப்படின்னு கூட்டிட்டு வரோம்ல, அந்த உணர்வு நம்ம கிட்ட இருக்கு. இதே வயது இளைஞர்களை இன்றைக்கு கையில் ஆயுதத்தை ஏந்தி மிகப்பெரிய அளவில் பிற்போக்காளர்களாக அந்த பக்கம் அந்த கூட்டம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி வளர்க்கின்ற போது ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சரே வெளிப்படையாக டிக்ளேர் பண்றாரு, பிஜேபியை தமிழ்நாட்டில் ஒத்த சீட்டு கூட எங்களால் வாங்க விட முடியாது, வாங்க விட மாட்டோம்னு சொல்லக்கூடிய துணிச்சல் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அது நமக்கு தேவையானது இல்ல. எந்த காலகட்டத்தில் நாம் யாரோடு நிற்கிறோம் அப்படின்றது தேவையானது இல்ல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் அருமை தோழர்களே, இறுதியான கருத்தை பதிவு செய்து நான் நிறைவு செய்கிறேன். நம்ம இங்க ஜாலியா இருக்கோம், மகிழ்ச்சியா இருக்கோம். உண்மையா இந்தியா அப்படி இல்லை. தமிழ்நாட்டு தாண்டி போனீங்கன்னாவே இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிஜேபி நிறைய இடத்துல வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதிய மோதல்கள், ஜாதிய சண்டைகள், மதக்கலவரங்கள்னு எங்கெங்க சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் அதை வைத்து வேலையை காட்டுவதற்கு அவர்கள் வெளிப்படையாக இறங்கிவிட்டார்கள். அப்படி இறங்குகின்ற போது ஒரு கலைஞர்களாக, ஒரு எழுத்தாளர்களாக நம்முடைய பணி என்னவாக இருக்க வேண்டும்? என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, மனிதத்தை பேசுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனிதத்தை பேசுகின்ற போது யார் மனதையும் உழுக்காத எழுத்துக்களை நம்மால் எழுதவே முடியாது. யார் மனசையும் உழுக்கலன்னா அப்புறம் எதுக்கு அந்த எழுத்துன்னு கேட்டது நம்முடைய மரியாதைக்குரிய அருந்ததி ராய் அவர்கள். எழுத்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிந்தனையும் மற்றவர்களை
ஓராயிரம் சிந்தனை மிக்க சிந்தனையாளர்களாக மாற்றக்கூடிய ஆயுதம் எழுத்துக்கு தான் உண்டு. அந்த எழுத்தாளர்களாக இன்றைக்கு இளைஞர்களை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இளைஞர்களே, நிரம்ப எழுதுங்கள், நிறைய எழுதுங்கள். ஆனால் ஒரு சொல் கூட மனிதத்திற்கு எதிராக எழுதிவிடாதீர்கள். ஒரே ஒரு வார்த்தையை, ஒரு சொல்லை, ஒரு வரியை கூட அடிமைத்தனத்திற்கு ஆதரவாக எழுதிவிடாதீர்கள். நான் இந்த புத்தகத்தில் பார்த்தேன், பெண்களை பற்றி பேசுகிற போது நம்மை அறியாமல் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல சாஃப்ட் டோன் வந்துடும். நானும் பெண் தானே அப்படின்ற டோனை நம்ம கையில் எடுத்துருவோம். அதை எடுக்கவே கூடாது. நம்ம அன்னையர் தின வாழ்த்து சொல்றாங்கன்னா போய் ஒரு கப்பு காபி போட்டு வந்து சொல்லுன்னு சொல்லிடணும். மதியத்துக்கு லஞ்ச் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லுன்றணும். நைட்டு டின்னர் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் சொல்லு அன்னையர் தின வாழ்த்து. என்னத்துக்கு வாழ்த்து சொல்ற அப்படின்னு கேளுங்க. இந்த பிள்ளை வந்துச்சுனாலே பிரச்சனை தான் என்னை நினைப்பாங்க. அதுக்கு நம்ம பயப்படவே முடியாது, பயப்பட தேவையும் கிடையாது. அன்னையர் தின வாழ்த்தை இவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய நாம், மகளிர் தினத்தை சொல்லக்கூடிய நாம், இதில் கூட 2-3 பேர் கொஞ்சம் லைட்டா அதை டச் பண்ணியிருக்கீங்க. நம்ம பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தந்தை பெரியார் கேட்டார், ஐயாவை வியந்து பார்ப்பதற்கு அதான் காரணம். எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காரு. கலெக்டர் வீட்டு நாய் என்று சொல்லுவதில் என்ன பெருமைன்னு தந்தை பெரியார் கேட்டார். இந்த வார்த்தை சுருக்குன்னு இருக்குல்ல, அதையும் மீறி 2 பேர் கை தட்டிட்டீங்க. பெண்கள் உங்களை அறியாம அரிச்சை செய்யலாம், ஆமா போடு அப்படின்ற மாதிரி தட்டிட்டீங்க. நம்ம யார் அப்படின்ற அடையாளத்தை நோக்கிய தேடலுக்கான விடையாக உங்கள் எழுத்துகள் இருக்கும். ஆண்களை விட பெண்கள் நிறைய எழுத முடியும். ஏன் முடியும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட அவ்வளவு கதைகள் இருக்கு, அவ்வளவு செய்திகள் இருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக அவ்வளவு வழிகள் இருக்கிறது. வழிகளோடு வரக்கூடிய வார்த்தைகளுக்கு வலிமை அதிகமாக இருக்கும் என்பதை நினைத்து எழுதுங்கள். ஒரு முறையுமே அம்மா அப்படின்ற உணர்வை, அது பெரிய உணர்வுங்க. அந்த தியாகத்தோட நம்ம முடிச்சு போட்டுறோம். நல்ல அம்மா யாரு? சீரியல்ல ஒரு அம்மாலாம் யாரு நல்ல அம்மா? வாழ்க்கையில அந்த பிள்ளைக்காக தியாகம் பண்ணவங்க நல்லம்மா. ஆமா தானே? கொஞ்சம் புள்ள அழுதுகிட்டு இருக்கப்போ எனக்கு பசிக்குது, ஒரே ஒரு பீஸ் சிக்கன் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னா அந்த அம்மா வில்லி. புள்ள காசு வச்சிருக்கா, நம்ம ஒரு 5000 ரூபாய் வச்சுப்போம், கடைசி காலத்துல அவன் நம்மளை காப்பாத்தலன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம 5000 ரூபாய் எடுத்து வச்சா இந்த அம்மா வில்லி. அம்மாவுக்கு தெரியாம 1 லட்சத்தை சேர்த்து வச்சாலும் அந்த பையன் நல்ல பையன், ஏன்னா குடும்பத்துக்காக வச்சான். இப்ப தியாகத்தின் உருவமாக பெண்களை பார்க்கிறார்கள். அதனாலதான் ஜாதியை கடத்தும் இயந்திரமா நம்மளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜாதி மதம் யார் மூலமாக கடத்தப்படுகிறது? இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் மூலமாக கிடையாது. இவர்கள் மூலமாக வெறிவூட்டப்படலாம், ஆனால் அதை கடத்துறது நம்ம தான். கோவிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை. வரிஞ்சு கட்டிட்டு யார் நிக்கிறான்னு பார்த்தா ஆண்கள்லாம் வீட்டுல இருக்கிறாங்க, பெண்கள் வந்து நிக்கிறாங்க. சரி, நிக்கிற அம்மாலாம் யாரு? பெரும் பணக்கார வீட்டு அம்மாவா? இப்ப வந்து ஒரு அண்ணன் கத்திட்டு போனாப்லையே, அவர் மாதிரி பஞ்சடைஞ்ச முடி, 100 நாள் வேலைக்கு போயிட்டு சேலை கூட ஒழுங்கான சேலை இல்ல, ரோட்ல நின்று சட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜாதிக்காக. கடத்தும் இயந்திரம் நம்ம. நல்லா யோசிச்சுக்கங்க. பிற்போக்குத்தனங்கள் எதையும் ஆண்கள் போய் பேச மாட்டாங்க. அவங்க எப்பயுமே அறிவாளிகளாக இருக்கதா விரும்புவாங்க. உங்களை முட்டாளாக்குவதற்கு அவர்கள் தயாராக இருப்பார்கள். சொல்ல முடியுமா, நான் கோவிலுக்கு போயிட்டு தாங்க சாப்பிடுவேன் அப்படின்னு எத்தனை ஆண்கள் சதவிகிதத்தில் சொல்லுகிறார்கள்? நம்ம எல்லாம் கூச்சப்படாம சொல்லுவோம். குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் சாப்பிடுவேன்னு பெண்கள் தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா நம்மளோட ரோல் அது, நம்ம வேலை அது. அப்படி வேலையா வச்சுக்கலாம். உங்களுடைய நம்பிக்கை, அதில் ஒருபோதும் நான் தலையிட மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் உங்கள் நம்பிக்கையை காத்து நிற்பதுதான் எங்களை போன்றவருடைய வேலை. அதனால அதுல நான் தலையிடல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிற்போக்குத்தனங்களை எல்லாம் நீங்கள் தான் கடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாம் தான் தெரிந்தோ தெரியாமலோ கடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தில் முன்வரிசையில் நின்று எழுத வேண்டியது, பேச வேண்டியது, பாட வேண்டியது, நாடகம் நடிக்க வேண்டியது யாருடைய வேலை என்று சொன்னால் பெண்களுடைய வேலையாக தான் நிச்சயம் இருக்க வேண்டும். அடுத்த முறை நான் பொங்கலூருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மேடையில் சரிசமமாக பெண்கள் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வேண்டும் என்ற என்னுடைய ஆசையையும் நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா இது நம்ம இடம். நான் சொல்றதுல பிரச்சனையே கிடையாது. ஏன் நம்ம இடம்னு கேட்டா, இங்க இருக்கக்கூடியவர்கள் சிந்தனையாளர்கள், இங்க இருக்கக்கூடியவர்கள் அறிவார்ந்தவர்கள். பொது இடத்தில் நீங்க பாருங்க, பிஜேபியில யாரை வச்சு பிரஸ் மீட் நடத்துறாங்க? உங்க பக்கத்து மாவட்டம் கோவையில அக்கா வானதி சீனிவாசன் பிரஸ் மீட் நடத்துறாங்க. அக்கா மோசமான கருத்துலாம் பேசணும்னா அக்கா பேச விட்டு அடி வாங்கி விட்டுருவாங்க. நான் அடுத்த 4 நாளைக்கு சோசியல் மீடியால அக்கா அடி வாங்கிட்டு இருப்பாங்க. ஆண்கள் தான் நிம்மதியா பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க. அக்காவுக்கு அது புரியாது.
இன்னொரு அக்கா அதை விட பரிதாபம், அமைதியா இருந்து ஓட்டு வாங்காம தெருவுல நிக்காம வேர்வை சிந்தாம ஒன்றிய அமைச்சரா நிர்மலா சீதாராமன் போயிடுவாங்க. நம்ம அக்கா இங்க உட்காந்து மும்மொழி கொள்கை வேணும், ஹிந்தி வேணும்னு பிரச்சாரம் பண்ணி நம்ம கிட்ட எல்லாம் ட்ரால் மெட்டீரியல் ஆயிட்டு இருப்பாங்க. இப்ப இத நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். அக்கா தமிழிசைக்கும் பேசக்கூடிய இடமாக நம்மை போன்ற முற்போக்காளர்கள் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். அவங்கள இக்னோர் பண்ணிடுங்க அக்கா, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க கவனிங்க. இப்படியாக அருமை தோழர்களே, இறுதியாக ஒரே செய்தியோடு நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய கல்வி வாய்ப்பை, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய நம் பிள்ளைகள் அழகழகா உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் இங்க டான்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஜடெல்லாம் பின்னிட்டுலாம் பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்குதுங்க. அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி இங்க டான்ஸ் ஆடி இருக்கீங்க, அப்படிதானே? எல்லா பிள்ளைங்களும் வந்து இந்த குழந்தைகளுக்கு 3வது 5வது 8வதுல பொது தேர்வு வைப்பேன் என்கிறார்கள். அதற்கு பெயர் புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லுகிறார்கள். மருத்துவ நுழைவுத் தேர்வு நீட் என்று சொல்லுகிறார்கள். வேலை வாய்ப்பு கிடையாது என்று சொல்லுகிறார்கள். இது அனைத்தையும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழ்நாடு என்ற ஒரு முற்போக்கு மாநிலம் சண்டை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஜாதியை கடந்து, மதவாதத்தை கடந்து, அடிமைத்தனங்களை கடந்து முற்போக்காளர்கள் ஒன்றிணைந்து காவி பாசிசத்தை வேறறுக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். வாருங்கள், இணைந்து பயணிப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.